Taste the Daily. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாற்று இடம் கொடுத்து உரிய அவகாசமும் வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தக்கூடாது என பொதுமக்கள், சின்னொடுப்பு கிராம மக்கள் கடந்த 4 நாட்களாக போராட்டம் பண்ணி வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் அதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டு சின்னொடுப்பு கிராம பகுதியில் சுமார் 633.17 ஏக்கர் கையகப்படுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அதற்காக தற்போது சின்னொடுப்பு பகுதியில் 280க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் இதுக்காக 2009ஆம் ஆண்டு அப்போதைய நில மதிப்பீட்டு கணக்கிடப்பட்டு அதற்கான தொகையை 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடப்பாண்டு என்ன கணக்கீடோ அதற்கான தொகையை வழங்க வேண்டும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இல்லை என்றால் எங்களுக்கு வீடுகள், குடியிருப்பு பகுதிகள், பள்ளி, அரசு பள்ளி, நியாய விலைக்கடை உள்ளிட்டவைகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டு வந்த நிலையில் அதற்காக அதிகாரிகள் 1 வார காலம் அவகாசம் கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த கிராம பகுதி மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர், கட்சியினர் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கோம் சார். இன்னி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் எதுவும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இன்றைக்கி கிராம மக்கள் அனைவருமே நாங்கள் திரண்டு பொதுமக்களை நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டு இருப்போம். ஸ்கூல் பிள்ளைங்க போகல, வேலைக்கு காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலை, வேலை வெட்டிக்கு எதுவுமே இல்லை. 1 வாரமாக எங்கள் வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் சார். இந்த போராட்டம் எங்களுக்கு இடம் கொடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட கொண்டு இருப்போம் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.